நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம் விருந்தினர் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர்த்த நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்க்கையின் அனுபவங்கள், அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்தாங்க அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்றாங்க. இன்றைய நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றதுல சந்தோஷமும் பெருமையும் கூடவே. என்னன்னா, மக்களை மனிதர்களாக மாற்றியமைக்கும் ஆற்றலை கையில் எடுத்து அவங்களே உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான விஷயத்தை அன்புள்ளங்களுக்கு அனுபவ ரீதியாக அவர் பயிற்றுவிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, ஆன்மீகத்தில் தன்னை உணர்ந்து மற்றவர்களும் அதை உணரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கையில் எடுத்துட்டு இருக்காரு. இந்தியாவில் மட்டுமல்ல, துபாய், லண்டன், மேடாக் அப்படின்னு நிறைய நாடுகள் சொல்லலாம். எல்லா நாடுகளுக்கும் சென்று அன்புள்ளங்களுக்கு அன்பை உணர்வு பூர்வமாக அவர் உணர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், பெருமையும், மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நீங்கள் அனுபவ ரீதியாக நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. நிறைய பேர்த்தோட திறமையை தூண்டி விடுறீங்க. நிறைய பேர்த்துக்கு அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பாதையை அமைச்சு கொடுக்குறீங்க. இப்படிப்பட்ட திரு KM சிவசுவாமி அவர்கள் இளமை பருவத்தில் எப்படி இருந்தார்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் கேட்குறத பார்த்தா எனக்கு வயசாச்சின்னு மட்டும் கேட்குறீங்க. இன்னும் இளமையாக தான் இருக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. அடியன் ஒரு வழிகாட்டின்னு சொல்கிறத விட அடியன் தட்டி எழுப்புறவன். அடியன் ஒரு டீச்சரே அல்ல. ஐம் நாட் எ டீச்சர், ஐம் என் அவேக்கனர். இந்த பயிற்சியில் தான் செய்வேன். சரிங்களா? ஏன்னா ரொம்ப பேர் என்னை டீச்சராக பார்க்குறாங்க. டீச்சர் சொல்லிக் கொடுக்குறவங்க. அவேக்கனை தட்டி எழுப்புறவன், தூங்குறவன் தட்டி எழுப்புறவன். இந்த 7 நாள் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ எப்படி இதுக்கு வந்தேன்னு கேட்குறீங்க, சரியா? அதாவது இளமை பருவத்தில் இப்போ சொன்னனாக்க எல்லாமே அதிர்ச்சி அடைவீங்க. எங்கள் வீட்டில் எனக்கு என்ன பேருனா சிவசுவாமி தான். ஆனால் ஊமசாமின்னு கூப்பிடுவாங்க. அதுக்குன்ட்டு ஊமை இல்லைங்க, பேசுவேன். ஆனால் ரொம்ப அமைதியாக இருப்பேன். எங்கள் வீட்டில் 6 பிள்ளைங்க, 3 ஆண் 3 பெண். அடியன் 3ஆவது பிள்ளை, 2ஆவது ஆண். ஸோ ரொம்ப பேசவே மாட்டேன், அந்த அளவுக்கு அமைதியாக இருப்பேன். ஸோ என் பேர் ஊமதுரை ஊமசாமி. அந்த அன்பு இருக்கும், ஆனால் வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் என்கிட்ட நிறைய திறமை இருந்துச்சு. எப்பொழுது இந்த திறமையை கண்டுபிடிச்சேன்னு கேட்டிங்கனாக்க தியானத்தின் மூலமாக தான். பட் இதில் ரொம்ப முக்கியமான செய்தி, ஊமசாமியாக இருந்தாலும் 800 மீட்டரில் 2.02 செஞ்சவன் அத்லெட்டிக்ஸில் என் ஸ்கூலில். அது ஒருத்த என்னை ஒரு மாதிரியே சொன்னதுனால அவனுக்கு சவால் விடலை, எனக்கு சவால் விட்டு ஜெயிச்சிட்டேன். ஃபுட்பாலில் நிறையா கப் எடுத்திருக்கிறேன், பேட்மிண்டன் எடுத்திருக்கிறேன். எல்லா துறையிலையும் போய் ஆடி விளையாண்டு வந்திருக்கிறேன். ஒன்றும் விடலை. ஃபுட்பால் பிளேயர், ரைட்? இப்போதான் நிறைய வருது. அப்புறம் அதன் பிறகு என்னன்னு கேட்டிங்கனாக்க, அடியன் அவ்வளோவா தமிழ் படிக்காதனால என் உச்சரிப்பு சரியாக இருக்காது ஆரம்பத்தில். இப்போ ஏதோ ஒரு அளவு பேச ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அக்கா சொன்னாங்க, உன் குரல் நல்லா இருக்குடா, போய் பாடகனா போய் நிகழ்ச்சியில் போய் பங்கெடுன்ட்டு. நிகழ்ச்சிக்கு போனேன். 2 வரி தான் பாடினேன். அந்த ஜட்ஜி சொல்லிட்டாரு, இனிமேல் தமிழ் பாட்டே பாடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா உச்சரிப்பு சரியில்லாதனால. அவருக்கு சேலஞ்ச் கொடுக்க மாட்டேன். எல்லாம் நேர்கள் பாருங்கள், யாரையும் சேலஞ்ச் பண்ணாதீங்க, யாருக்கு சவால் விடாதீங்க. உங்களுக்கு சவால் விடுங்க, உங்களை சேலஞ்ச் பண்ணுங்கள். இவங்க கேட்ட கேள்விக்கு எப்படி இந்த நிலைக்கு வந்தேன்? யாரையும் சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க, யாருக்கு சவால் விட மாட்டேன். சரிங்களா? இப்போ பிரபா ஒன்று சொன்னாங்கன்னா, பாரு பிரபா, பாரு காமிக்கிறேன் என்ட்டு. நோ 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 நோ, ஏன் திறமையை வெளியாக்குறதுக்கு என்னை சேலஞ்ச் பண்ணுவேன். அதான் செஞ்சேன். ஸோ என்ன செஞ்சேன், அதுக்கு வேண்டிய பயிற்சியெல்லாம் செஞ்சேன். எங்கள் அக்கா கிட்ட சொல்ல உச்சரிப்பை கற்றுக்கிட்டேன். 1 வருஷத்துக்கு பிறகு அதே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முதல் பரிசு எடுத்தேன், பாட்டு போட்டியில். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்க, அந்த பாடல். ஆனால் இப்பொழுது சரியாக குரல் இல்லை. ஏன்னா கத்தி 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 பேசி குரல் போச்சு. சரிங்களா? இதில் ரொம்ப அதிர்ச்சி என்னன்னாக்கா, எல்லாம் பார்க்குறாங்க, உண்மையை பேசி தான் ஆகணும். வாணி ஜெயராம் மலேசியாவுக்கு வந்தாங்க. அவங்க இருக்கும்போது அவங்களோட ஒரு டுவேட் பாட்டு பாடியிருக்கிறேன், வாணி ஜெயராம். ஸோ நிறைய திறமைகளை வைத்து கொண்டு ஊமசுவாமியாக அமைதியாக இருந்தேன். அதன் பிறகு தான் ஜோசேகர் சொல்லிட்டார், அடியன் படிக்க மாட்டேன், உங்கள் 3ஆவது பையனுக்கு படிப்பே ஏறாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால்
ஒரு சேலஞ்ச் எடுத்து இவ்வளோ பட்டம் எடுத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன? என் உள்ளுக்கு திறமை இருக்குது. ஐ எம் சேலஞ்சிங் மை செல்ஃப். என்னை சேலஞ்ச் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு அடிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இவ்வளோ திறமையை வச்சுருக்கிறேனே, ஏன் அமைதியாக இருக்கிறேன் என்று அதன் பிறகு தான் திருமணம் பண்ண பிறகு கூட என் மனைவிட்டு பேசவே மாட்டேன். ரொம்ப அமைதி. ஆனால் போக 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 உண்மையிலே அவள் தான் என்னை தட்டி எழுப்பினான். அன்பு என்பது உள்ளுக்கு வச்சுருக்கக்கூடாது, வெளி காட்டணும், வெளிப்படுத்தணும். அதன் பிறகு தான் ஒவ்வொரு திறமையாக வெளியாக்க ஆரம்பித்தேன். என் குரு சுப்பிரமணியமுக்கு போய் சேவை செய்ய போனேன். என் முதல் குரு சுப்பிரமணியம். காலம் முழுதும் அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்வேன். ரொம்ப அமைதியாக போய் சேவை செய்வேன் அந்த மையத்தில், அந்த சபையில். அப்புறம் அதன் பிறகு வீட்டுக்கு வருவேன். எங்கள் அப்பா சொன்னார், ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டேன்னா ஒரு குரு எது சொன்னாலும் கேட்கணும்ப்பா, இல்லைன்னா ஏற்றுக்க வேண்டாம். அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். சரிங்கப்பான்ட்டு தான் போனேன். சேவை சார், குரு சேவை. திடீரென்று என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சபையில் ஒரு அறிவிப்பாளர் வரல. என் குரு சொன்னார், சிவசாமி நீங்கள் தான் இன்றைக்கி அறிவிப்பாளர். எனக்கு கிடுகிடுத்து போச்சு, வேர்த்து விறுவிறுத்து போச்சு. சரிங்களா? என்னடா இதுன்னு எங்கள் அப்பா என்ன சொன்னார், குரு சொன்னால் கேட்கணும். குருவாக ஏற்றுக்கிட்டேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம் மைக்கை பிடிச்சி பேசினேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கும் ஒரு பேசும் பூதம் உள்ளுக்கு இருக்குதுன்ட்டு. எஸ், பெரிய பிரமிப்பாயிருச்சு. வாவ்! சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கும்போது, நம்ம இன்பமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா சோர்ந்து போயிடுறோம். இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி கையாளுறது, அதை பற்றி சொல்லுங்கள். இன்பம்னு சொல்லும் போது சந்தோஷம், துன்பம்னு வரும்போது ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு பாட்டு பாடுறான், கஷ்டப்படுறான். என்னை கேட்டிங்கன்னா என் வாழ்க்கையிலும் கடந்து வந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தாங்க, உடனடியாக வரல. ஆனால் காலப்போக்கில் அனுபவிக்க தான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். என்ன தெரியுங்களா? இந்த வாழ்க்கையில் என்ன தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கனாக்க, இரவு இருந்துச்சுன்னா பகல், நாளைக்குனா இன்னைக்கு, உண்மை என்றால் பொய், சில்லுன்னு இருந்தால் சூடாக இருக்குது. அப்படின்னா இன்பம் ஒன்று இருந்தால் துன்பம் இருந்தே ஆக வேண்டும். இதான் நியதி, இதான் வாழ்க்கையின் நியதி. இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்க, இன்பத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. துன்பம் வந்து விட்டால் அதுக்கு எதிர்ப்பு கொடுக்குறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. என்றைக்கு ஒரு மனிதன் வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் என்று இரண்டையும் ஏற்றுக்கொள்கிறானோ, அவன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போவான். என் வாழ்க்கையில் கொஞ்சம் நஞ்சம் அனுபவிக்கலை, கொஞ்சம் நஞ்ச துன்பம் அனுபவிக்கலை. உண்மையை சொல்லப்போனால் இன்பத்தை விட அடியேன் துன்பம் தான் நிறையா அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் என் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறேன். ஸோ செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்க, எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை என்பது இன்பம் மட்டுமல்ல, துன்பமும் இருக்குது என்ற உண்மையை வாழுங்க. எதிர்பார்க்காதீங்க, வரும்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க. கவனமாக இருக்கணும் அந்த வார்த்தை. வாழ்க்கையில் இன்பம் ஒன்று இருந்தால் துன்பமும் இருக்குது, நீ ஏற்றுக்கங்க. ஒரு நல்லவன் வரான், ஏற்றுக்கிறீங்க. ஒரு கெட்டவனும் வருவான், உங்களை குறையும் சொல்லுவான் என்ற உண்மையை நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டால், நீ தான் வருவேன்னு எனக்கு தெரியுமே, அதுக்கு என்னப்பா, ஏற்றுக்குவீங்களா? அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும். ஸோ வாழ்க்கை என்பது இன்பம் மட்டும் இல்லை, துன்பமும் இருக்குது. இதை நீங்கள் மனசார என்று ஏற்றுக்கொள்கிறீங்களோ, வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட துன்பம் வந்தாலும் அதுக்கு என்னப்பா வரட்டும். நீங்கள் போகும்போது நீங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் தண்ணி கடலில் அல்லது ஒரு நீரோட்டத்தில் தண்ணி போகுது. தண்ணி நேராக போகுது, ஒரு கல் இருக்குது, அந்த தண்ணி என்ன ஆகுது, அந்த கல் தான் துன்பம், தடை. அதையும் மீறி அது பாட்டுக்கு போகுது. பார்த்தீங்களா? அதாங்க வாழ்க்கை. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம அன்பான வார்த்தைகளை பேசுகிறோம், கஷ்டப்படும் போது வந்து யாராவது ஒருத்தர் மேலே ப்ளேம் பண்ணிடுறோம், கோவப்படுறோம், ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம். அப்போது வார்த்தைகளின் வலிமை, இந்த வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வேர்ட்ஸ் ஆர் லைக் மந்திராஸ். வார்த்தைகள் என்பது மந்திரங்கள் போல. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஒரு உண்மையை சொல்கிறேங்க, அப்படின்னு சொன்னல, பக்தியில் இருந்திருக்கிறேன், காவடிலாம் எடுத்திருக்கிறேன், குண்டலினி தவறத்தில் இருந்திருக்கிறேன், பல ஆன்மீக ஸ்தாபனத்திற்கு போயிருக்கிறேன். அப்புறம் கடைசியில் ஆன்மா என்ற உணர்வில் ஏதோ ஒரு மந்திரத்தை ஒரு சத்குரு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லிட்டேங்களா, அப்பயும் அடியேன் முழுமை அடையலை. ஏன் தெரியுங்களா? இந்த மனதை செம்மைப்படுத்த தெரியல. ஸோ இந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிங்கன்னா, 2-3 உதாரணத்தை கொடுக்குறானுங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் பிள்ளைங்க வந்து ஏதோ கோவப்படுறாங்க. என்ன சொல்வீங்க? டேய் கோவப்படாத. இப்போ என்ன நடக்குது? உங்கள் உள்ளுக்கு இந்த மனம் என்பது ஒரு கிளாஸு.
அந்த கிளாஸில் தண்ணி இருக்குது. ஒரு சிவப்பான தண்ணியை போட்டிங்கன்னா அதான் கோபம். அதானே போடுறீங்க. ஸோ கோபப்படாதனாக அவனுக்கும் கோபம் வருது, உங்களுக்கும் கோபம் வரும். உள்ளுக்கு அதை பதிவு பண்ணுறீங்க. வார்த்தை அப்படின்னா என்ன சொல்லணும்? செல்லம் பொறுமையாக இருடா செல்லம், பொறுமையாக இரு. எங்கேயாவது இப்படி பேசுகிறீங்களா? பிள்ளைங்க வெளியில் போயிட்டு வருவாங்க, டீனேஜ் பிள்ளைங்க போயிட்டு வருவாங்க. ஐய் எவனோட பேசுனடி, அவன் யாருடி, அவன் யாரு, போய் போய் சொல்லாமல் சொல்லு, போய் சொல்லாமல் சொல்லு, அவன் யாருடி. பிள்ளை என்ன சொல்லும்? பொய்யை தான் சொல்லும். நீங்கள் அதானே தூண்டி விடுறீங்க. சரியா? ரைட். ஸோ என்ன சொல்லணும்? சொல்லும் உண்மையை சொல்லுடா, அந்த பையன் யாருடா, உண்மை வெளியாகும். பார்த்தீங்களா வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்ட்டு. இப்போ வீட்லேயே நீங்கள் செய்வீங்களே, என்ன செய்வீங்க? கணவர் வெளியே போவார், என்ன சொல்லுவீங்க? ஏங்க மறந்துடாமல் வாங்கிட்டு வந்துடுங்க, மறந்துடாமல் வாங்கிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வருவார், என்னங்க மறந்துட்டேன். நீங்கள் அதானே சொல்லி அனுப்புனீங்க. என்ன சொல்லணும்? ஞாபகமாக வாங்கிட்டு வந்துடுங்க, ஞாபகமாக சொல்லுங்கள், ஞாபகமாக எடுத்துகிட்டு வாங்க. வார்த்தை பார்த்தீங்களா? வார்த்தைகளுக்கு தயவு செய்து ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. பெரும்பாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு கேள்வி கேட்பாங்க பல இடங்களில், எத்தனையோ இன்டர்வியூ, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சொல்கிறீங்களா? ஓகேங்களா? அப்படின்னா உங்கள் மனசுக்கு எங்கேயோ ஒரு சந்தேக குணம் இருக்குது. அப்படின்னா அது எப்படி கேட்கணும்? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், எனக்கு அந்த உண்மையை எடுத்து தெளிவாக சொல்கிறீங்களா? பாருங்கள், அப்படின்னா உங்கள் உள்ளுக்கு என்ன இருக்குது? உண்மை இருக்குது. ஸோ வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றவங்களை நீங்கள் பாராட்டினீங்கன்னா அந்த பாராட்டுதல் உங்களுக்கு வந்தே ஆகும். ஏன் ரொம்ப பேர் உங்களை பாராட்ட மாட்டாங்க தெரியுங்களா? காரணம் என்ன? எல்லாத்தையும் குறைதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டிலே பாருங்கள், கணவன் மனைவி பிள்ளைங்கள்லாம். அதனால தாங்க. ஸோ வாழ்க்கையில் இதை ஞாபகத்தில் வச்சுங்க, மற்றவங்களை பாராட்டுங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வீட்டில் சொல்லுவீங்க தெரியுமா பிள்ளைங்கள்ட்ட, எருமை மாடு மாதிரி தூங்காதுரா. அப்படின்னா யார் எருமை மாடு? புரிஞ்சுக்கிட்டா சரி, ஓகே. சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஸோ பசங்க பக்கத்தில் இருந்தால் ஜோராக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர், முட்டாளே அப்படின்னா நீங்கள் யார்? பெரிய முட்டாள், காலிங் ஸ்மால் முட்டாள். கவனமாக இருங்க. வார்த்தைகள் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு புரியல. ஒரு மனிதன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க பேசும் போதே தெரியுங்க, என்னை எப்படிலாம் அவங்க அன்பாக வர்ணிக்கிறாங்க, என்னை புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுங்களா? அவங்க நல்லவங்க, அவங்ககிட்ட இருக்கிற நல்ல தன்மையை என்கிட்ட பார்க்குறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லதை விட்டு வீசும் போது நல்லது வருது, கெட்டதை விட்டு வீசும் போது கெட்டது வருது. உங்கள் வாழ்க்கையில் ஏன் தெரியுமா ரொம்ப பேர் கஷ்டப்படுறீங்க? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நல்லதையே விட்டு வீசுறீங்க, கெட்டதானே விட்டு வீசுறீங்க. அதுதான் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ இனிமேல் மற்றவங்கள நல்லதையே பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா குறை பார்க்கக்கூடாதா? முக்கியமான செய்தி, குறை பார்க்கலாம், ஆனால் எப்படி பார்க்குறது? அதை அன்பாக பார்க்கணும். இப்போ பிரபாவதி ஒரு சேலை கட்டியிருக்கிறாங்க, சரிங்களா? அம்மா பிரபா, அந்த சேலை ரொம்ப அழகாக இருக்குமா, ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டான கலர் போட்டால் இன்னும் அழகாக இருப்பீங்க தெரியுங்களா? இதை சாண்ட்விச்சிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே சொல்கிறீங்க வீட்டில், ஏய் சேலையை கட்டியிருக்கிற தாங்கலை போ, கஷ்டமாக இருக்குமா இல்லையா? என்னங்க இது அன்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கும் ஒரு பையன் பரீட்சையில் ஃபெயில் பண்ணிட்டான். ஃபெயில் பண்ணுறா, ஃபெயில் பண்ணு, உனக்கு இவ்வளோ செலவு பண்ணுறா, ஃபெயில் பண்ணு, இப்படியா பேசுறது? செல்லம், போன சப்ஜெக்டில் போன டேர்மில் சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கினல, இதுலேயும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சால் சிறப்பாக இருப்பட செல்லம். இதுதாங்க சாண்ட்விச்சிங் மெத்தட். எங்கெங்கே இப்படி பேசுகிறோம்? யாரும் சொல்லிக் கொடுக்கலையே, அறியாமையிலே இருக்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? எந்த ஜென்மத்தில் என்ன செய்தேனோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த கர்மானா என்ன, அது உண்மைதானா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கர்மா என்பது என்ன? இது ஹிந்துக்களுக்கு மட்டுமா? இல்லவே இல்லை. கர்மா என்பது சன்ஸ்கிரிட் வார்த்தை. கர்மா தமிழ் செயல், ஆங்கிலத்தில் ஆக்ஷன். ஸோ கர்மா என்பது செயல். அது நல்ல செயலாக இருக்கலாம், தீய செயலாக இருக்கலாம். அதான் நல்வினை தீவினை, குட் கர்மா பேட் கர்மா அப்படின்னா அது எல்லா மதங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் கர்மா என்பது என்ன? செயல். யாரோட செயல்? உங்கள் செயல். நீங்கள் எந்தெந்த பிறவியில், இந்த பிறவியில் என்னென்ன நீங்கள் செஞ்சீங்களோ அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறான், என்ன பண்ணுறான், அவனுக்கு வேறு வேலை இல்லை, படைச்சவன் நம்மளை படைச்சிட்டான். ஆனால் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? சிந்தனை, பகுத்தறிவு. இந்த சிந்தனையின் மூலமாக என்ன சிந்திச்சு முடிவெடுத்து செயல்படுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை, அதுதான் உங்கள் கர்மா, அதுதான் உங்கள் தலைவிதின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு ரொம்ப பேருக்கு இந்த விளக்கம் தெரியாதனால தான் உங்கள் இன்பம் துன்பம் அனைத்துமே நீங்கள் தான் காரணவதி.
நீங்கள் என்ன சிந்திச்சு செயல்படுறீங்களோ, நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதான் உங்கள் வாழ்க்கை. பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க, பெரும்பாலும் வாழ்க்கை உன் கையில், எண்ணம் போல் வாழ்வு, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கடைப்பிடிக்க மாட்டுறாங்களே. சரிங்களா? எண்ணம் போல் வாழ்வு என்பது என்ன? நீங்கள் என்ன சிந்திச்சு செயல்படுறீங்களோ அதான் உங்கள் வாழ்க்கை, அதான் கர்மா, அதான் தலைவிதி. ஸோ தயவு செய்து கடவுளை பழி சுமத்தாதீங்க. அவன் பாட்டுக்கு அக்கடான்னு இருக்கிறான். நீங்கள் அனுபவிக்கக்கூடியது அனைத்துமே நீங்கள் போட்ட விதை. என் வாழ்க்கையில் ஏழையாக இருந்தவங்க, ஏழையாக பிறந்தேன். காரணம் என்ன? போன பிறவியில் என்ன செஞ்சோமோ அதுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இந்த பிறவியில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சேனே அப்படின்னா என்ன? உங்கள் வாழ்க்கையிலையும் முடியும். ஆனால் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இதை. மறுபிறவி, ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு வந்து புரியாத ஒரு புதிராகவே இருக்கு. மறுபிறவினா என்ன? மறுபிறவிங்கிறது உண்மைதானுங்களா? அது சொல்லுங்க. இது வந்து கடவுள் அன்பானவரா இல்லை அன்பு இல்லாதவரா? அன்பே சிவம், அன்பானவர் தானே. அப்புறம் ஏங்க ஒரு சிலர் கண் இல்லாமல் பிறக்கிறாங்க? ஏங்க ஒரு சிலர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க? சரியா? ஒரு சிலர் ஏங்க ஏழையாக பிறக்கிறாங்க? கடவுளோட படைப்பா? இல்லவே இல்லை. போன பிறவியில் நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற. இந்த கையால் அம்மா அடிச்சல, இந்த பிறவியில் கை இல்லாமல் தான் பிறப்பேன். இந்த பிறவியில் என்ன செய்கிறீங்களோ அது அடுத்த பிறவிக்கு வரும். இப்போ யோசிச்சு பாருங்கள், கடவுள் அன்பானவர். அவரா உங்களை அந்த மாதிரி படைச்சாரு? அவர் அப்படி படைக்கவே மாட்டார். ஏன் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க? அத்தனையும் நீங்கள் போட்ட விதை. மக்களை மனிதர்களாக மாற்றும் முயற்சி, அந்த ஆற்றல், அதை தான் நீங்கள் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ மக்கள்னா யாரு, மனிதர்கள்னா யாரு? இது என்ன வித்தியாசம்? மக்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டாக்க சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்க, மக்கள்னா பெரிய தொகை, மனிதன்னா கொஞ்சம் மனிதர்கள் இல்லைன்னு சொல்லலை. பட் அடியேன் எந்த விளக்கத்தை கொடுக்க விருப்பப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் என்பவர்கள் மானிட தர்மத்தை உணராமல் வாழ்கிறவங்க. அப்படின்னா மனசில் நிறையா கோபம், கவலை, வேதனை, பொறாமை, பிணைப்பு, எதிர்பார்ப்பு, ஈகோ வச்சுருக்கிறாங்க. மனிதன் என்பவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, மானிட தர்மத்தை உணர்ந்தவன் தான் மனிதன். சரியா? அப்படின்னா என்ன? அன்பாக வாழ்கிறவன். கடவுளோட படைப்பில் நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். எல்லாருமே இயற்கையின் படைப்பை நீங்கள் பாருங்கள், அது பாட்டுக்கு தர்மத்தோடு இருக்குது. அதோட தர்மத்தை அது செய்யுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாயோட தர்மம் என்ன? குலைக்கிற தர்மம். ஒரு நாய் குலைக்காவிட்டால் அது நாயே அல்ல. கத்தியோட தர்மம் என்ன? வெட்டுற தர்மம். ஒரு கத்தி வெட்டாவிட்டால் அது கத்தியே இல்லை. தேயிலோட தர்மம் என்ன? கொட்டுற தர்மம். அது கொட்டும், வந்து கொட்டுனுச்சா தூக்கி போட வேண்டியதான். அதை திட்டாதீங்க, ஏசாதீங்க. சரியா? அது கொட்டிட்டு போயிடும். அதோட தர்மமே அதான். அதே மாதிரி தான் மனிதனுக்கும் கடவுள் ஒரு தர்மத்தோடு படைச்சார். அதுதான் மானிட தர்மம் என்று சொன்னார். மனிதனோட தர்மம் என்ன? அன்பாக இருக்கணுங்க, அன்பாக இருக்கணுங்க. எங்கெங்க அன்பாக இருக்கிறோம்? புரியுதுங்களா? மக்களுக்கு அந்த அன்பு இருக்குதா? இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுங்களா? பார்த்து கொண்ட நேர்கள் டைரெக்டாக சொல்கிறேங்களேன், அன்புன்னா என்னன்னு தெரியலையே, அதான் மக்களாகவே இருக்கிறாங்க. ஸோ அன்பை உணராதவங்க மக்கள், அன்பை உணர்ந்தவங்க மனிதன். திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, உன் உடம்பு ஒரு ஆலயம், உள்ளம் ஒரு பெரும் கோயில், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் ஒரு சிவலிங்கம். இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு பைபிளில், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் விதின் யூ, யூ ஆர் கிரியேட்டட் இன் இஸ் ஓன் லைக்கிங் இமேஜ். எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லா வேதங்களும் உள்ளுக்கு தான் இருக்குது. ஏன் அந்த உண்மையை உணர முடியல? இந்த அன்பை உணராதனால தான். முதல் கோட்பாடை மட்டும் சொல்லிடுறேன். அன்பு என்பது கட்டுப்பாடற்றது. அப்படின்னா ஜாதி, மதம், குலம், கோத்திரம், உயர்வு, தாழ்வு, ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காதான் உண்மையான அன்புங்க. இதை தொடர்ந்து இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, அன்பு, பாசம். இப்போ ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பாக தான் இருக்கோம், பாசமாக தான் இருக்கோம். அப்படிங்கும்போது அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதை சொல்லுங்கள். பாசம் என்பது என்னவென்றால் ஒரு பிணைப்பு, அட்டாச்மெண்ட். சரியா? ஸோ பயிற்சிக்கு வந்தவங்க அந்த பாசத்துலேருந்து வெளியாயிடுறாங்க. சரியா? இப்போ நீங்கள் வந்து என் அத்தை பொண்ணு, நீங்கள் போய் இன்னொரு பையனோட பேசுகிறீங்க. ஏய், யார் அந்த பையன், அவங்ககிட்ட பேசுகிற? இது பாசம், இது பாசம், ஒரு பிணைப்பு, எதிர்பார்ப்பு. அது எப்படி என் அத்தை பிள்ளை போய் அவங்ககிட்ட பேச முடியும்? அதே நேரத்தில்
நீங்கள் அப்போ ஒரு பையன்கிட்ட பேசுகிறீங்க, யார்டா அவன், நல்லவனா இருந்தால் சொல்லு, கட்டி கொடுத்துட்றேன். இதான் அன்பு, இதான் அன்பு. அங்கே பிணைப்பு எதிர்பார்ப்பு இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்றைக்கி ரொம்ப பேர் அவங்க மீது அக்கறை நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. டேய் செய்யாத, என் புருஷன், என் பொண்டாட்டி, அது அவ்வளவும் பிணைப்பு. அதான் பாசத்தில் சிக்கியிருக்கேன். இது ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா பதி பசு பாசம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பதி என்பது முருகன் என்ற கடவுள், பதி என்பது முருகன் என்ற கடவுள். அந்த முருகன் என்ற பதி கடவுள் மயில் வாகனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நாம் தான் வாகனம் என்ற மயில், கடவுள் உள்ளுக்கு இருக்கிறாரு. ஆனால் ஏன் அதை உணர முடியல? முருகன் மயிலில் உட்கார்ந்துருக்கிறார், கீழே ஒரு நாகப்பாம்பு இருக்கும் தெரியுங்களா? அந்த நாகப்பாம்பு தான் பாசம். ஸோ பதி என்ற கடவுளை இந்த மயில் என்ற வாகனம் உள்ளுக்கு உணர வேண்டும் என்றால் இந்த பாசம் என்ற நாகப்பாம்பிலேருந்து வெளியாக வேண்டும். இதுலேருந்து நீங்கள் வெளியானாதான் அந்த கடவுளை உள்ளால் உணர முடியும். இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பதி பசு பாசம். அப்படின்னா பாசமாக இருக்கக்கூடாது, யாரும் சொல்லலையே, அதனால தான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோருமே அந்த கடவுளை உள்ளால் உணர வேண்டும் என்றால் அந்த பாசம் என்ற பிணைப்பிலேருந்து வெளியாக வேண்டும். இதிலேருந்து வெளியானாதான் நீங்கள் கடவுளை உணர முடியும். அதுதான் உண்மையான அன்பு. கடவுளை உணரணும்னாக்க வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப அற்புதம் ஐயா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதாகத்தான் இருக்கு. எதையுமே சரி இது இல்லாமல் இன்னைக்கு இருந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அன்பா இல்லாமல் இருந்துட முடியாது, கோவப்படாமையும் இருக்க முடியாது, வாழ்க்கையில பணம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, சிரிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம சிரிக்க தான் செய்யணும், சிரிச்சிடுறோம். இன்னும் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் சென்றடையணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசையும் எங்களுடைய வேண்டுதலும் கூட. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த பொதிகை தூர்தர்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.